சொரக்காய் கூட்டு பண்ணுறது எப்படின்றத பார்ப்போம். சொரக்காய் ஒன்று எடுத்திருக்கேன். தோல்லாம் நல்லா பீலர் வச்சு தோலை சீவியாச்சு. இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சொரக்காய் கூட்டு. எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இதுக்கு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் துவரம்பருப்பு மட்டும் அப்படியே வேக வச்சுக்கிடுறேன். இது சாப்பாடு பண்ண குக்கர் தான். துவரம்பருப்பு வேக வச்சு எடுத்துப்போம். ஒரு அடுப்பில் கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் இந்த சொரக்காய் கூட்டு பண்ணால் அது மட்டுமே தொட்டுட்டு சாப்பிட்லாம், குழம்புக்கு பதில். அது மட்டும் போட்டு சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சீரகம் போட்டுக்கிட்டேன். சின்ன சின்னதாக நறுக்கின வெங்காயம் கூடவே கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். வெங்காயத்தோட கல்லுப்பும் போட்டுக்கிட்டேன். போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். மஞ்சள் தூள், ஏன்னா பருப்பு வந்து வெறுமனே பருப்பு தான் வேக வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பருப்பு நல்லா வேகுது, வெயிட் போட்டுக்கிடலாம். கூடவே நான் பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடுவோம் வெங்காயத்தை. வெங்காயம் வதங்கிடுச்சு. கட் பண்ணி வச்சு இந்த சொரக்காவை போட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். பருப்பு வேகுது, வெளியில் வச்சுருவோம். பருப்பு வேக வைக்கும்போது கூடவே பாசிப்பருப்பு, அதான் பைத்தம்பருப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். எது வேணாலும் போடலாம் இதுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலே வெந்துடும். ஏன்னா இது வந்து நீர்க்காய் தான், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே வெந்துடும். நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், சொதனாயிடும். போடும். இதுலேயே நல்லா வெந்துடும் சொரக்காய். வெந்துச்சுன்னா இந்த பருப்பு, வெந்த பருப்பையும் இதோடு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சுவையான சொரக்காய் கூட்டு தயாரித்து நல்லா சுட சுட சாப்பாட்டுக்கு இதை போட்டு நம்ம பிணைஞ்சு சாப்பிட்டுக்கிடலாம். நல்லா வெந்துடுச்சு சொரக்காய். இப்போ நான் இந்த பதத்திலே பருப்பு வேக வச்சிருந்தேன். பருப்பு வெந்துச்சா பார்ப்போம். பருப்பு நல்லா வெந்துச்சு. இப்போ இதை நம்ம சொரக்காவோட போட்டுக்கிடலாம். பருப்பு தண்ணியை இப்போ உப்பு பார்த்து நல்லா வற்றின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சொரக்காய் போட்டு தயாராகிடுச்சு. மஞ்சள் வேணா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிடலாம். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும், கெட்டியாக. சுவையான சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் என்ன செய்து சாப்பிட்டு பாருங்கள். சுவையான சொரக்காய் கூட்டு சின்ன குழந்தைங்களாம் கூட நல்லா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.